என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். இன்றைய தியானத்தின் தலைப்பு மனந்திரும்பு. வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி மத்தேயு 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 முதல் 25 வரை. மனம் திரும்பு. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மத்தேயு 4:17. மனம் திரும்புங்கள் என்பது இயேசுவின் முதல் செய்தி. யோவானும் கூட இதே செய்தியோடு தான் தன் ஊழியத்தை தொடங்குகிறார். கிறிஸ்தவ வாழ்வின் முதல் புள்ளி மனம் திரும்புவதே. மனம் திரும்புதல் என்ற சொல் கிறிஸ்தவர்கள் மத்தியில் மட்டுமே பயன்படுத்தப்படும் சொல் என்பது குறிப்பிடத்தக்கது. மனம் போன போக்கில் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு மனிதன் தன் தவறான பழைய வாழ்க்கையை திரும்பி பார்த்து மனம் வருந்தி பின் மனம் திருந்தி இறைவனை நோக்கி திரும்பி இறை வழியில் வாழ முனைவது மனம் திரும்புதலாகும். சில மனிதர்கள் சூழ்நிலைகளின் தாக்கத்தால் திருட்டு, கொலை போன்ற பெரும் பாவங்களை செய்துவிடுகிறார்கள். நம்மில் பலர் இத்தகைய பெரும் பாவங்களை செய்யாவிட்டாலும் பொறாமை, பெருமை, கோபம் போன்ற அதிகமாய் வெளியே தெரியாத மறைவான பாவங்களுக்கு அடிமைகளாகி இருக்கிறோம். எனவே கடந்த காலத்தை திரும்பி பார்த்து அதில் செய்திருக்கிற தவறுகளை ஒத்துக்கொண்டு ஆண்டவரிடம் அறிக்கையிட்டு இனி அவற்றை செய்ய மாட்டோம் என்றும் புதிய பரிசுத்த வாழ்வினை வாழ்வோம் என்றும் மனதில் உறுதி செய்து கொண்டால் போதும். அதுவே மனம் திரும்புதலாகும். பிறர் தவறுகளை கோள் சொல்லித் திரியும் பெண் தன் தவறுகளை உணர்ந்து மாறுவதும், சதா கோபித்து கொண்டிருக்கும் ஒரு கணவன் சாந்தமாய் பிரச்சனைகளை அணுகுவதும் மனம் திருந்தியதன் அறிகுறிகளாகும். இப்படியான ஒரு நல்ல மனமாற்றம் நம் வாழ்வில் ஏற்படுமானால் நமக்குள் பரலோக ராஜ்யம் எனப்படும் தேவனுடைய ஆட்சி ஏற்படும். நாம் தேவனுடைய வழிகளை பின்பற்றுவோம். இனம் புரியாத ஒரு தேவ சமாதானம் நம்மை ஆட்கொள்ளும். மனம் திரும்பினால் மன மகிழ்ச்சி ஏற்படும், மன நிம்மதி கிடைக்கும். மனம் திரும்பினால் மன மகிழ்ச்சி ஏற்படும், மன நிம்மதி கிடைக்கும். தீர்மானம்: ஒவ்வொரு நாளும் மனம் திரும்புவேன். புதிய பரிசுத்த வாழ்வு முறைகளை வகுத்து கொள்ளுவேன்.